வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. ஈவினிங் மேலே தான் கிளம்பி பொறுமையாக நெக்ஸஸ் விஜயா மாலில் இருக்க ஸ்பார் சூப்பர் ஹைப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். அங்கே எப்போவுமே நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும், ஆஃபர்ஸ் இருக்கும். பட் ஆனால் இந்த வாட்டி ஒன்றுமே இல்லை. நான் லேட்டாக போயிட்டேனா இல்லை இயர் எண்டுன்றதுனால அந்த மாதிரி இருந்ததான்றதும் தெரியல. ஏன்னா 50% எல்லாம் நல்லா இருக்கும், அந்த எதிர்பார்ப்போடு தான் நானும் போயிருந்தேன். பட் ஆனால் 50% இருந்தது பார்த்தீங்கன்னா வேலிடாக இல்லை. 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரில 50% இருந்துச்சு. ஆனால் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிரி டேட் பார்த்தீங்கன்னா 2 நாள், அதுக்கப்புறம் December 15 அந்த மாதிரி வரைக்கும் ஒரு 7 days 6 days அந்த மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் வாங்குறது அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நியூக்ளியர் ஃபேமிலியில் இதெல்லாம் செட் ஆகாது. நிறைய பேர் இருக்கிற ஃபேமிலியாக இருந்தால் கூட ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். பட் ஆனால் நம்மளுக்கு இது செட் ஆகாது. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். சரி போனதுக்கு ஏதாவது வாங்கி ஆகணுமே அப்படின்ட்டு தான் கெலாக்ஸ் மியூசிலி கார்ன்ஃப்ளேக்ஸ் பாஸ்தா அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். எல்லாத்தையுமே எனக்கு வாங்கிட்டு வந்த உடனே ரீஃபில் பண்ணி ஆகணும். இல்லைன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய வேலையாக ஆகிடும். இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலான்னு ஒரு 2 நாள் ஓட்டிடுவேன். அதனால போகிறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையுமே நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன். இப்போ வந்ததுமே தொடச்சி அதை ஃபில் பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் நாங்கள் சாப்பிடுவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போல்லாம் ரொம்ப பசிக்கவே மாட்டேங்குது பெருசாக. இட்லி தோசை எது செஞ்சாலுமே வேஸ்ட் ஆகுது. அதனால தான் சரி எடைக்கா இந்த மாதிரி செஞ்சிடணும் அப்படின்ட்டு மியூசிலி கெலாக்ஸ் அந்த மாதிரினா கொஞ்சம் பால் சேர்த்து டேட்ஸு நட்ஸு எதுனா சேர்த்து நம்ம கொடுத்துட்டோன்னா பசங்களும் சாப்பிட்ருவாங்க, நம்மளும் சாப்பிட்டுடலாம். கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதனால தான் இதை இந்த வாட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது